हरि ओं गुरुवे शरणम्। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ இன்றைக்கி நாம் ஆறாவது அத்தியாயத்தோடைய சம்மரியை பார்க்கலாம். ஸோ ஆறாவது அத்தியாயத்தோட பேர் ஆத்ம சம்யம யோகா ஆர் தியான யோகா அப்படின்னும் நாம் அதை சொல்லலாம். அண்ட் எதை பற்றின தியானம் பற்றி கிருஷ்ணர் இதில் சொன்னார்? ஆத்மாவை பற்றின தியானம், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் நாம் பார்த்தோம். ஏன்னா ஆத்மாவை பற்றின டீட்டெயில்ஸை பகவான் நம்மளுக்கு செகண்ட் சாப்டர், அப்புறம் தேர்ட் சாப்டர், ஃபோர்த்து சாப்டர், ஃபிஃப்த்து சாப்டர், இந்த 4 சாப்டர்ஸில் ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் கொடுத்தார் இல்லையா? அதனால் ஆறாவது அத்தியாயத்தில் அதுதான் ஆத்மாதான் சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ ஆத்ம தியானம், இந்த ஆத்ம தியானத்தை டெக்னிக்கலாக, அதாவது வேதாந்தாவோட லாங்குவேஜில் சொல்லணும்னா அதுக்கு பேர் நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். நிதித்தியாசனம் அப்படின்னு சொன்னால் உபாசனா தான். ஆனால் எதை பற்றின உபாசனா அப்படின்னா ஆத்மாவை பற்றின உபாசனா. ஸோ நிதித்தியாசன யோகா அப்படின்னும் கூட நாம் இந்த சாப்டரை சொல்லலாம். ஸோ மொத்தமாக இந்த சாப்டரில் 47 ஸ்லோகங்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம 5 டாப்பிக்காக டிவைட் பண்ணிக்கலாம். எப்படி இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோமோ அதே மாதிரி 5 டாப்பிக்காக டிவைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக முடிக்கும் பொழுது வேறு ஒரு தனி டாப்பிக்கோட இந்த சாப்டர் முடியறதுன்னு பார்த்தோம். ஸோ என்னெல்லாம் 5 டாபிக்ஸ் ஆத்ம தியானத்தை பற்றினது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல பகிரங்க சாதனானி அப்படின்னு பார்த்தோம். பகிரங்க சாதனானி அப்படின்னா ஜென்ரல் ப்ரிப்பரேஷன், அதாவது தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான ஜென்ரல் ப்ரிப்பரேஷன். அது ஸ்லோகா நம்பர் 1 to 9, அதுக்கப்புறம் ஸ்லோகா நம்பர் 16 and 17. இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக். ரெண்டாவது டாபிக் அந்தரங்க சாதனானி. இது என்னது அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன். முதல்து ஜெனரல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா இது ஸ்பெஷலாக, அதாவது தியானம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி நாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்தரங்க சாதனானி. இது ஸ்லோகா நம்பர் 10 to ஸ்லோகா நம்பர் 15. மூணாவது டாபிக் என்னது? தியான ஸ்வரூபம் ஆர் தியான பிரகாரஹா அப்படின்னு சொல்லலாம். பிரகாரஹான ப்ராசஸ் ஆஃப்
மெடிடேஷன், தி ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன். இதுதான் வந்து இந்த அத்தியாயத்துடைய சென்ட்ரல் டாபிக் ஆக்சுவலி. இது எந்த ஸ்லோகத்துலேருந்து இருந்தது? 18வது ஸ்லோகத்திலேருந்து 26வது ஸ்லோகம் வரைக்கும். 4வது டாபிக் வந்து தியான பலம். நான் இந்த மாதிரி நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ணினேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? அது வந்து 27லேருந்து 32வது ஸ்லோகம் வரைக்கும். லாஸ்ட் டாபிக், 5th டாபிக் என்னது? தியான பிரதிபந்த பரிகாரோ. பிரதிபந்தம்னா ஆப்ஸ்டிக்கிள்னு அர்த்தம். தியானம் பண்ணுறதுக்கு பொதுவாக என்ன நமக்கு வந்து ஆப்ஸ்டிக்கிள்ஸ் வரும், அதை எப்படி ரிமூவ் பண்ணணும். பரிகாரம்னா அந்த ஆப்ஸ்டிக்கிளை ரிமூவ் பண்ணுறது. அது வந்து ஸ்லோகா நம்பர் 33 to 36. ஸோ இதுதான் வந்து 5 மெயின் டாபிக் சென்டர்ட் ஆன் தியானம். 6வது டாபிக் என்னது? தனி டாபிக் ஒன்று முடிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் எதை பற்றி பேசினார்? அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டான், அதுக்கு யோக பிரஷ்டாவை பற்றி நாம் வந்து கடைசியாக பார்த்தோம் இல்லையா? ஸோ முதல்ல வந்து இந்த 5 டாபிக் இருக்குல்ல, ஆத்ம தியானம்லேயே நம்ம 5ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கோமே, அதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பகிரங்க சாதனானி, அதில் கிருஷ்ணர் வந்து எந்த சாதனாவை நாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறார். என்ன ப்ராக்டிஸ் பண்ணினா அது வந்து ஜென்ரல் ப்ரிப்பரேஷனாக அமையும் அப்படின்னா கர்மயோகம். ஸோ கர்மயோகத்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல எம்ஃபசைஸ் பண்ணுறார். ஏன்னா கர்மயோகியாக நாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக தியானமே பண்ண முடியும். அப்போது ஒரு கர்மயோகியால் தான் உபாசனா யோகியாகவே ஆக முடியும். சக்ஸஸ்ஃபுல்லாக மெடிடேட் பண்ணணுன்னா கர்மயோகம் நாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா கர்மயோகம்னா என்னன்னு இப்போ நீங்கள் கேட்டுற மாட்டேன்னு நினைக்கிறேன். அது வந்து நிறைய நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணணும், ஈஸ்வர பிரசாதமாக நாம் வந்து அதை எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரீசெண்ட் கிளாஸில் அகெயின் 5 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கர்மயோகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை குயிக்காக நாம் வந்து ஒரு வாட்டி இங்கே பார்த்துடலாம். அப்போ கர்மயோகம் அப்படின்னு உங்களுக்கு வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு எப்போயாவது டவுட் வந்ததுன்னா இந்த 5 விஷயத்தை நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க. நமக்கு வந்து குரு பூர்ணிமா போது அதை இதை கொடுத்தோமா, ஒரு குட்டி பேம்ப்ளெட் மாதிரி ஒன்று கொடுத்தோம்ல, அதில் 5 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கர்மயோகா, 5 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் உபாசனா யோகா, 5 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஞான யோகா. அதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கேளா? இல்லைனா இந்த கல்யாணத்துலலாம் போனால் ஏதோ கார்டு கொடுக்குறான்னு? வெரி குட், வெரி வெரி ஹாப்பி. ஸோ அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னா, ஐ எம் born டு சர்வ் அண்ட் கான்ட்ரிபியூட் ஆஸ் an எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் கிராட்டிடியூட். அப்போ நான் பிறந்ததே எதுக்காக நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு என்றைக்காவது தப்பி தவறி ஒரு யோசனை வந்ததுன்னா, இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகத்தான் நான் பிறந்திருக்கேன். ஏன்னா சொசைட்டிக்கிட்டேருந்து நான் நிறைய எடுத்துக்கிறேன்ல, எவ்வளோ கன்சியூம் பண்ணுறேன். அப்போ அதுக்கு ரிட்டர்னாக நான் சொசைட்டிக்கு ஏதாவது திருப்பி தரணும் இல்லையா? அப்போ அந்த நன்றி உணர்வுன்னு சொல்லுவோம்ல, நன்றியோடு இருக்கணும். அப்படின்னா நன்றியோடு இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நீ என்ன எடுத்துட்டையோ அதை விட பல மடங்கு யாருக்கிட்டேருந்து எடுத்துட்டோமோ அவளுக்கிட்ட நாம் திருப்பி கொடுக்கறது தான் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் பிறந்ததே வந்து இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக தான். 2வது பாயிண்ட் என்ன? வேர்ல்ட் இஸ் அ ஃபீல்ட் ஃபார் மீ டு சர்வ் அண்ட் பிரிட்ஜ் டு மோக்ஷா. அப்போ நான் அந்த சாதனையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு களம் நமக்கு தேவையில்லை. அதை வந்து இந்த உலகத்தை, அந்த ஆடு களம்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சாதனா களம் எது அப்படின்னா இந்த உலகம்தான் நான் சாதனா பண்ணுறதுக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஃபீல்டு. அதுதான் என்ன பண்ண போகிறது அப்படின்னா பிரிட்ஜ் டு மோக்ஷா. ஏன்னா இந்த சாதனாலாம் ப்ராக்டிஸ் பண்ணி யோக்கியத்தாவே வளர்த்துக்கிறது மூலமாக தான் ஞானம் கிடச்சி எனக்கு மோக்ஷம் கிடைக்க போகிறது. 3வது பாயிண்ட் என்ன? ஃபேமிலி இஸ் அ ஃபீல்ட் ஃபார் மை சாதனா டு மோக்ஷா. அப்போ வேர்ல்டில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்து ஒரு ஃபீல்டு வேணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஃபேமிலி. நம்ம ஃபேமிலியை நாம் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா கர்மயோக சாதனாக்கு
நாம் வந்து நம்ம ஃபேமிலியை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கிரகஸ்த ஆசிரமமே எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளுடைய யோக்கியத்தாவை வளர்த்துக்கிறதுக்காகத்தான் கிரகஸ்த ஆசிரமம் இல்லையா? அப்போ நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டாதான் நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஆனது வந்து ஒன்று அமையிறது இல்லை. அப்போ அந்த ஃபேமிலியை நான் சாதனா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீல்டாக நான் யூஸ் பண்ணிக்கணும். 4வது பாயிண்ட் என்ன? மை ஏர்னிங்ஸ் அண்ட் பொசஷன்ஸ் ஆர் ஃபியூவல் டு மை சாதனா ஃபார் மோக்ஷா. அப்போ இந்த சேர்த்து வைக்கிறோம்ல, ஒரு சம்பாதிக்கிறது, அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறது, அது எல்லாம் ஆக்சுவலி என்னது அப்படின்னா கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட நிறையா ரிசோர்ஸஸ் தேவைப்படுறது. அப்போ கர்மயோகம் பண்ணுறதுக்காக நாம் வந்து சம்பாதிக்கணும். அப்போ நம்ம சம்பாதிக்கிறதே சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக அந்த ஐடியாவோட சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறது சேர்த்து வச்சுப்பேன், ஒரு போர்ஷனை எடுத்து நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் இல்லை, மொத்தமே ஆக்சுவலி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகத்தான் நாம் வந்து சம்பாதிக்கிறோம். ஏன்னா கர்மயோக சாதனா நமக்கு யோக்கியத்தாவே கொடுக்க போகிறது. அந்த யோக்கியத்தானால் நமக்கு ஞானம் கிடைக்க போகிறது. அப்போ மோட்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் இப்படித்தான் நாம் நம்மளோட பொசஷனையும் ஏர்னிங்ஸையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் பக்தி ஆஸ் ஐடென்டிஃபையிங் அண்ட் அப்ரிஷியேட்டிங் ஈஸ்வரா இன் எவ்ரி டிரான்சாக்ஷன். அப்போ வாட் இஸ் பக்தி? ஜென்ரலாக பக்தினா என்ன சொல்லுவோம்? கோவிலுக்கு போகிறது பக்தி, ஒரு விளக்கேற்றினா பக்தி, ஒரு 2 பூவை தூக்கி போட்டேன்னா பக்தி. அது ஒரிஜினல் பக்தி கிடையாது. கிருஷ்ணர் நமக்கு சொல்கிறார் இல்லையா, பக்தினா என்ன அப்படின்னா நீ பண்ணுற ஒரு டிரான்சாக்ஷன்லேயும் என்ன ஞாபகப்படுத்திக்கிறியா? ஈஸ்வரா உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? ஏன்னா ஈஸ்வரா இல்லாமல் இதெல்லாம் நடக்க முடியுமா? எல்லாமே ஈஸ்வராவுடைய மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கிறதுனால நான் பண்ணுற ஒரு டிரான்சாக்ஷன்லேயும் என்னால் வந்து ஈஸ்வராவை ஞாபகம் வச்சுக்க முடியறது அப்படின்னா அதுதான் ரியல் பக்தி. அப்படி நாம் ஒரு டிரான்சாக்ஷன் போதும் ஈஸ்வராவை ஞாபகம் வச்சுக்கிறத தான் நாம் கர்மயோகம்னு சொல்கிறோம். ஏன்னா ஈஸ்வரா ஞாபகம் இருந்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும்? ஈஸ்வரார்ப்பணமாக நான் என்னுடைய கர்மாவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஈஸ்வரா ஞாபகம் இருந்தால் தான் வர ரிசல்ட்டை ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதனால் ஈஸ்வராவை எல்லா நேரத்திலையும் ஒரு ஓரத்தில் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து அதுதான் ரியல் பக்தி. ஸோ இன்னொரு விஷயமும் நாம் வந்து கர்மயோகம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட அதார்மிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக இருக்காது, அப்படி சின்னதாக லைட்டாக போய் சொல்லுவேன், லைட்டாக இன்னொருத்தரோட விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எடுத்து யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் ஏதாவது சின்னதாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ரெட்யூஸ் பண்ணிக்கணும். அதார்மிக் ஆக்டிவிட்டீஸை ரெட்யூஸ் பண்ணிக்கணும், தார்மிக் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன? எல்லா ஆக்ஷன்ஸையும் பகவானுக்கு டெடிகேட் பண்ணணும். அது செக்யூலர் ஆக்டிவிட்டியோ சேக்ரெட் ஆக்டிவிட்டியோ, பூஜை பண்ணால் கூட பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணுன்ற அறிவோடு பண்ணணும். நான் பூஜை பண்ணுறேன், எல்லாரும் பண்ணுறா, நானும் பூஜை பண்ணுறேன், அப்படி இருக்கக்கூடாது. அந்த பூஜையே ஈஸ்வரார்ப்பணமாக நாம் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸையும் ஈஸ்வராவுடைய பிரசாதமாக நாம் ஏற்றுக்கணும். அதனால் நீங்கள் RIDE இப்படின்னும் கர்மயோகத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். ரைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெடியூசிங் அதார்மிக் ஆக்டிவிட்டீஸ், இன்க்ரீஸிங் தார்மிக் ஆக்டிவிட்டீஸ், டெடிகேட்டிங் ஆல் ஆக்டிவிட்டீஸ் டு ஈஸ்வரா, எக்ஸ்பீரியன்சிங் எல்லாத்தையும் வந்து ஈஸ்வர பிரசாதமாக. ஸோ இப்படியும் நாம் கர்மயோகத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கர்மயோக வே ஆஃப் லைஃபை நாம் லீட் பண்ணுறோமா அப்படிங்கிறதை செக் பண்ணிக்கணும். கர்மயோகம் பண்ணணுன்னே எப்போ ஞாபகத்துக்கு வரும்னா மோட்சம் அடையணுங்கிற கோல் ஞாபகத்துக்கு இருந்தால் தான் கர்மயோகம் பண்ணணும் அப்படிங்கிறதே ஞாபகத்துக்கு வரும். கோலே ஞாபகத்துக்கு வரலை அப்படின்னு சொன்னால் கர்மயோகம்லாம் நம்மளுக்கு வந்து வேல்யூவே நாம் வந்து கொடுக்கலை அப்படின்னு அர்த்தமாகிறது.
ஸோ ஜென்ரல் ப்ரிப்பரேஷனுக்கு பகவான் சொல்கிறார் கர்மயோகம் நீனு ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா கர்மயோகம் பண்ணும் பொழுது நம்மளுடைய மைண்டு எப்படி இருக்குன்னா சமத்துவம் யோக உச்சியத்தே அப்படின்னு பகவான் வந்து சொல்கிறார். ஸோ நம்மளோட மனசு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஏதாவது பெரிய ஃபெயிலியர் வந்துடுதுன்னா துவண்டும் போக மாட்டோம், பெரிய சக்ஸஸ் வந்துடுதுன்னா துள்ளலும் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே நம்மளால் வந்து பேலன்ஸ்டாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்குல்ல, ராக துவேஷம் குறையும். ஏன்னா எந்த ஆக்ஷன்னா இப்போ நிறையா வாட்டி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பிடிச்ச விஷயம்னா யாரும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணியோ கம்பல் பண்ணியோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு, நானே பண்ணிவிடுவேன். பிடிக்காத விஷயம் அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. இப்போ நான் எல்லாமே ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ண போகிறேன் அப்படின்னா பிடிச்சது பிடிக்காதது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்மளால் இங்கே வந்து கொண்டு வர முடியாது. அப்போ கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நேச்சுரலாகவே நம்மளோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்புறம் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து குறைய ஆரம்பிக்கும். ரியாக்ஷன் அப்படிங்கிற மோடு குறைஞ்சு ரெஸ்பாண்டிங் அப்படிங்கிற மோடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி நடந்து போச்சு, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட்டு ஆக்ஷனை பார்ப்போமே ஒழிய இந்த மாதிரி நடந்து போயிடுது எனக்குன்னா இப்படி தான் ஆகும், இவாளால் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு ரியாக்ஷன் மோடுக்கே நாம் வந்து போக மாட்டோம். அப்போ கர்மயோகம் அப்படிங்கிறது வந்து பார்ட் ஆஃப் ஜென்ரல் ப்ரிப்பரேஷன். ஸோ அது வந்து பகிரங்க சாதனாக்கு கீழே வரும். ஸோ இங்கே வந்து இன்னொரு 4 விஷயமும் வந்து பகவான் சொல்கிறார். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நாம் வந்து பில்டப் பண்ணிக்கணும். கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு விஷயம், அதுக்கப்புறம் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் நாம் வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் செல்ஃப் இன்டக்ரேஷன், நம்மளோட எல்லா பர்சனாலிட்டியும் ஒருங்கிணைஞ்சு வேலை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் எஃபர்ட், நம்ம சைடுலேருந்து நாம் போட வேண்டிய எஃபர்ட் எல்லாமே பகவான் பார்த்துப்பார், எதையும் பார்த்துக்க மாட்டார். நீ எஃபர்ட் போட்டேன்னா கண்டிப்பாக பார்த்துப்பார், நீ எஃபர்ட் போடலைன்னா உனக்கெல்லாம் அவர் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார். அப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் இன்டக்ரேஷன். செல்ஃப் இன்டக்ரேஷன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாடி, நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணணும். அது என்ன பண்ணணுமோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நாம் பண்ண போகிறது இதெல்லாமே எதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு. தியானம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணலைன்னு சொன்னால் நம்மளால் தியானம் பண்ண முடியாது. இப்போ வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட அப்பப்போ மைண்ட் எங்கேயாவது போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா மைண்ட் அப்படி தானே போகும். ஆனால் தியானம் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும், ஞாபகமாக மைண்டு திருப்பி கூட்டின்னு வந்து நான் இப்போ தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதனால் மைண்டு வந்து டெஃபினட்டாக கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸோடைய இன்டெக்ரேஷனை தான் செல்ஃப் இன்டெக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் இன்டெக்ரேஷன், செல்ஃப் எஃபர்ட், கர்மயோகம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ப்ரிப்பரேஷன். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு தான் பகவான் வந்து உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹா. நீயே தான் உனக்கு பகைவன், நீயே தான் உனக்கு நண்பன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாமே வந்து ஜென்ரல் ப்ரிப்பரேஷன்ஸ். இது வந்து டாபிக், இந்த டாபிக் வந்து ஸ்லோகா நம்பர் 1 to 9, அப்புறம் ஸ்லோகா நம்பர் 16 and 17. அதுக்கப்புறம் 16 and 17 என்ன சொன்னார் அப்படின்னா, நீ எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதில் மாடரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. நீ வந்து சாப்பிட்றதுலேருந்து தூங்கிறதுலேருந்து எது பண்ணுறதா இருந்தாலும், சும்மா உட்காந்துக்கிறதா இருந்தால் கூட எப்போ பாரு சும்மா உட்காரக்கூடாது, மாடரேட்டாக சும்மா உட்காரலாம். வேலை நான் ஜாஸ்தியாக பண்ணுவேன்னா எப்போ பாரு வேலை பண்ணின்னு இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து ஒரு மாடரேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். செல்ஃப் மாடரேஷன் இது எல்லாமே வந்து ஜென்ரல் ப்ரிப்பரேஷனுக்கு கீழே வந்துடும். அப்படின்னா எவ்ரி சிங்கிள் டே இதை எல்லாத்தையும் நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஜென்ரல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பகவான் வந்து சொன்னார். இது வந்து பகிரங்க சாதனானி. ரெண்டாவது டாபிக் அந்தரங்க சாதனானி, ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் ஜஸ்ட் பிஃபோர் ப்ராக்டிஸிங் மெடிடேஷன். ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? முதல்ல நான் மெடிடேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளேஸை முதல்ல நாம் செலக்ட் பண்ணணும். எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நான் வந்து தியானம் பண்ணால் என்னால் தியானம் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தேசஹா அப்படின்னு பார்த்தோம். அந்த பிளேஸ் கண்டியூசிவாக இருக்கணும் தியானம் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து கிச்சனில் உட்காந்துட்டு தியானம் பண்ணுவேன், அங்கே தான் யாரோட டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இன்றைக்கி என்ன சமைக்கலாம், இன்றைக்கி என்ன சாப்பிடலாம், அந்த ஞாபகம் வருமே ஒழிய ஆத்ம தியானத்தை நம்மளால் வந்து பண்ண முடியாது. அதனால் அப்ராப்ரியேட்டாக ஒரு பிளேஸை வந்து நாம் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ தேசஹா. ரெண்டாவது என்னது? காலஹா. காலஹான டைம். எந்த டைம் வந்து நம்மளுக்கு கண்டியூசிவாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஜென்ரலி வந்து கார்த்தால எழுந்து தியானம் பண்ணால் நல்லது அப்படின்னு வந்து ஒரு வழக்கு இருக்குது. இப்போ வந்து கார்த்தாலெல்லாம் எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்கிறது. கார்த்தால எனக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது, எழுந்து எல்லாமே நான் தான் பண்ணணும் என் வீட்டில் அப்படின்னா எந்த டைம் வரும்? மத்தியானத்தில் தூங்கிட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் மத்தியானமோ இல்லைனா சாயங்காலமோ ஏதாவது ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தியானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு சாத்விக் டைமை சூஸ் பண்ணிட்டா நல்லது. நம்ம மைண்ட் எப்போ ஆக்டிவாக இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் நாம் வந்து தியானம் பண்ணுறதுக்கு உட்காந்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து 20 minutes, அதுக்கு மேலே நாம் தியானம் பண்ணி ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அதனால் 20 minutes வந்து நம்ம தியானம் பண்ணினா போகிறோம். மூணாவது என்னது? ஆசனம். இப்போது கீழெல்லாம் உட்காந்துட்டு தியானம் பண்ணுறதெல்லாம் அவுட்டேட்டட் ஆகிடுது. ஏன்? கீழெல்லாம் உட்காரவே முடிய மாட்டேங்கிறது இல்லை? நம்ம லேட்டஸ்ட்டாக ஏதாவது என்ன சேர் இருக்கோ நம்ம வீட்டில், இல்லைன்னா ரிக்ளைனிங் சோஃபா மாதிரிலாம் இப்போது நிறைய இதெல்லாம் வந்துடுதுல. நீங்கள் ரிக்ளைனரில் கூட அப்படி ரிக்ளைன் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து தியானம் பண்ணலாம். எங்கேயாவது வந்து ஆடாமல் அசையாமல் 20 நிமிஷம் எந்த ஆசனத்தில் உட்கார முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு 4-5 நாள் வந்து இந்த டெஸ்டிங் எல்லாம் பண்ணி ஒரு இடத்த நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி ஒரு ஆசனத்தையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். ஆசனம் வேறு கொடுத்துருக்கா ஒருத்தர், ப்ளீஸ் எல்லோரும் மெடிடேட் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் பேருக்கு ஆசனம்லாம் கொடுத்துருக்கா. ஸோ அந்த ஆசனம் ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கீழேயும் இருக்கக்கூடாது அப்படிலாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசனம் சாஃப்டாக இருக்கக்கூடாது, ஹார்டாக இருக்கக்கூடாது, எல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆசனா, தேச, கால. நாலாவது என்னது? ஷரீர ஸ்திதி. இப்போ ரிக்ளைன் பண்ணிட்டு தியானம் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. ஏன்னா என்ன ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார்? சமம் காய சிரோக்ரீவம். ஸோ தலை, கழுத்து, முதுகு அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்போ தான் தூங்க மாட்டோம். ரிக்ளைன் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணிவிடுவோம்? தூங்கி போயிடுவோம். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தோன்னா தூங்காமல் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஷரீர ஸ்திதி. ஸோ இந்த இடத்துல ஷரீர ஸ்திதி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து நம்மளுடைய எல்லா லேயர்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்குல்ல, அதெல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக இப்போ இந்த இடத்துல கொண்டு வரணும். அப்படின்னா நம்மளுடைய இந்த ஸ்தூல சரீரம் இருக்குல்ல, அது வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். இங்கே இழுக்கிறது அங்கே இழுக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பொசிஷனில் உட்காந்துன்னா எங்கெல்லாம் வலி இருக்கோ அது கூட தெரியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து ஷரீர ஸ்திதி. அதுக்கப்புறம் என்ன? பிராணாயாமாவை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து ரிலாக்ஸ்டாக இந்த மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம வந்து தியானம் பண்ணும் பொழுது மூச்சு வந்து ஸ்லோவாக விட்டு ஸ்லோவாக இழுக்கணும்.
அப்பா மெடிடேஷன் வேறு பண்ண சொல்லிட்டா, இதை வேற நம்ம சீக்கிரமாக முடிச்சிடும், ஒரு என்ன 5 நிமிஷமா இன்னுமா டைம் ஆகலை, அப்படி நீங்கள் தியானம் பண்ண முடியாது. எல்லாமே நம்மளுக்கு காலில் கஞ்சி கொட்டிண்டா மாதிரி வேக 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 வேகமாக பண்ணி பழக்கம். ஏன்னா தியானம் பண்ணதுக்கப்புறம் வேறு வேலை இருக்குது. நோ, அந்த தியானம்ங்கிறதே நம்மளோட மைண்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக பண்ணுறது. அப்படி அந்த ஆல்ரெடி டென்ஷனாக இருக்கிற மைண்டு இன்னும் வந்து நாம் போட்டு திருகி விட்டுறக்கூடாது. அதனால் ரிலாக்ஸ்டாக நாம் வந்து தியானம் பண்ணுறதுக்கு பழகணும். இப்போ நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் என்ன பண்ணலாம் தியானம் பண்ணும் பொழுது? அது எல்லாத்தையும் இப்போது வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதனால் தியானம் பண்ணும்பொழுது கண் என்ன பண்ணியிருக்கிறோம்? கண் வந்து டைட்டாக மூடிக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டமாயிடும். யார் வரானே சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் திறந்து கொஞ்சம் மூடினேன்னா எப்படி லைட்டாக காலை வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணும்போது ட்ரை பண்ணலாம். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் கூட சரி, காதில் கூட எதாவது பஞ்சு கிஞ்சி வச்சுட்டுலாம், கண்ணை மூடின்றலாம். இந்த மனசுன்னு ஒன்று இருக்கே, அது என்ன பண்ணுறது? ஏன்னா நம்ம தியானம் பண்ண உட்காரும் பொழுது தான் மனசு என்ன பண்ணும்? தியானத்தை தவிர நீ என்ன வேணால் கேளு, நான் பண்ணுறேன். அந்த யம தர்மராஜா சொன்னார்ல, இதை தவிர நீ என்ன வேணால் கேளு, நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி மைண்டும் வந்து தியானம்லாம் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை, கோஆப்ரேட் பண்ண முடியாது, வேறு ஏதாவது சொல்லு அப்படின்னு அது வந்து கேட்கும். ஸோ அந்த மைண்டை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி எவ்ரி டே அதோட கஷ்டப்பட்டு போராடி அதை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணினோம் அப்படின்னா ஒரு நாள் அது வந்து நம்ம சொல்கிறதை கேட்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு நாள் கேட்ட உடனே அப்பாடி கேட்டு கொடுத்துன்னு விட்டுறக்கூடாது. அப்புறம் ரெகுலராக அதை வந்து ப்ராக்டிஸில் நாம் வந்து வச்சுக்கணும். அப்போது பழைய விஷயங்களை பற்றியும் யோசிக்கிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. பழைய விஷயம் பற்றி யோசித்து வருத்தப்படுவோம்ல, ஐயையோ நான் இப்படி பண்ணிட்டேனே, இதை பண்ணாமல் இருந்துட்டேனே, அன்றைக்கே சொன்னால் அங்கே வந்து ஒரு லேண்டை வாங்கி போடுன்னு, அன்றைக்கி அந்த லேண்ட் அவ்வளோ க்ரோர்ஸ் போகிறதான். அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் நாம் என்டர்டெயின் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் ஃப்யூச்சரை பற்றின ஆங்ஸைட்டியையும் நாம் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. நாளைக்கு என்ன ஆகுமோ, இவாள்லாம் நான் இல்லைன்னா என்ன பண்ணுவா, என்ன சொல்லியிருக்கேன் நான், நம்ம இல்லைனா தான் அவள்லாம் ரொம்ப நன்னா இருப்பா அப்படின்னு இமீடியட்டாக அந்த தாட் வந்து அந்த தாட்லேருந்து நாம் வந்து நெக்ஸ்ட்டு தாட்டுக்கு போயிடணும். ஸோ ஃப்யூச்சரை பற்றின தாட்ஸும் இருக்கக்கூடாது, பாஸ்ட் பற்றின தாட்ஸும் இருக்கக்கூடாது. அப்படின்னா மைண்ட் என்ன பண்ணணும்? இப்போ தியானம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மைண்டு வந்து இப்போது பண்ணணும். இந்த புத்தி இருக்கே, அது எப்படிப்பட்ட புத்தியாக இருக்கணும்? அந்த புத்தியில் கன்விக்ஷன் இருக்கணும். எதை பற்றின கன்விக்ஷன் இருக்கணும்? இப்போ இந்த தியானம் பண்ண போகிறேனே, அது எனக்கு டெஃபினட்டாக பிரயோஜனத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிற அறிவு அந்த புத்திக்கு இருந்தால் தான் புத்தி வந்து கோஆப்ரேட் பண்ணும். அந்த வேல்யூ ஃபார் தியானம் இருக்குல்ல, இப்போது கோல்டு அப்படின்னா ஒரு வேல்யூ நமக்கு தெரியறதில்ல, அதனால தானே இதை பூட்டி பூட்டி பத்திரமா வச்சுக்கிறோம். அது மாதிரி தியானமுடைய வேல்யூ தெரிஞ்சாதான் நாம் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ புத்தியில் அந்த கன்விக்ஷன் ஆனது இருக்கணும். ஸோ ஷரீர ஸ்திதி அப்படின்னு சொன்னால் மொத்தமாக ஃபிசிக்கல் பாடி, நம்மளுடைய ப்ரீதிங், சென்ஸ் ஆர்கன்ஸ், மைண்ட் அண்ட் இன்டலெக்ட், இது எல்லாமே இப்போ வந்து ஒருங்கிணைஞ்சு வேலை பண்ணணும். எல்லாமே கண்டியூசிவாக இருக்கணும் தியானம் பண்ணுறதுக்கு. இதில் ஏதோ ஒன்று நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னாலும் மெடிடேஷன் செஷன் வந்து கவலைப்படுற செஷனாக மாறுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அது நம்ம உட்காந்து தியானம்லாம் பண்ணி கவலைப்பட வேண்டாம், சும்மா உட்காந்தாலே கவலைப்படுவோம் இல்லையா? அதனால் இது எல்லாத்தையும் நாம் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கணும். ஸோ இது வந்து அந்தரங்க சாதனா. இது வந்து ஸ்லோகா நம்பர் 10 to 15. மூணாவது டாபிக் தியான ஸ்வரூபம். இதில் தான் ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த தியானம் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் நம்ம அஷ்டாங்க யோகாவோட இந்த லாஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் எடுத்துட்டோம் இல்லையா? தாரணா, தியானா, சமாதி அப்படின்னு எடுத்துட்டோம். தாரணா அப்படின்னு சொன்னால் வெள்ளை சுற்றின்னு இருக்கிற மைண்டை
இப்போ வேறு ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு அதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து எதை பற்றி தியானம் பண்ண போகிறேனோ அதில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தாரணா அப்படின்னு பார்த்தோம். இப்போ எதை பற்றி தியானம் பண்ணணும்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கார்? ஆத்மஸ்வரூபத்தை பற்றி தியானம் பண்ணணும் இல்லையா? அப்போ வேறு ஏதோ பற்றி அந்த மைண்டு நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வலுக்கட்டாயமாக இப்போ பிடிச்சி இழுத்துன்னு வந்து நாம் வந்து இப்போ ஆத்மாவை பற்றி சிந்திக்கணும், அது ரிலேட்டட் தாட்ஸாக இப்போ வந்து ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஃபோக்கஸ் பண்ணுற விஷயத்துக்கு பேர் தாரணா அப்படின்னு பேர். இப்போ வந்து இந்த டேமில் வந்து வாட்டரை கன்சர்வ் பண்ணுவாள்ல, அது மாதிரி, ஏன்னா வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து கன்சர்வ் பண்ணுறாளோ அது மாதிரி நம்மளோட அந்த மென்டல் சக்தியை நாம் வேஸ்ட் பண்ண விடாமல் அந்த ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக இப்போ வந்து நம்ம கன்சர்வ் பண்ணி வைக்கிறோம். அப்போ அந்த 20 நிமிஷம் அந்த மென்டல் எனர்ஜியை நாம் வந்து பாதுகாத்து வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன? தாரணாக்கு அப்புறம் தியானா. அப்போ தியானத்தில் என்ன பண்ணணும்? மைண்ட் என்ன பண்ணும்? நீ சொன்னால் உடனே கேட்டுருமா? உடனே மைண்ட் என்ன பண்ணும்? இல்லை, நான் வந்து அந்த விஷயத்தை பற்றி தான் யோசிப்பேன். எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமோ அந்த விஷயத்தை பற்றி தான் யோசிப்பேன் அப்படின்னு மைண்டு சொல்லும். உடனே என்ன பண்ணணும் நம்ம? நோ, நீ வந்து அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடாது, நீ இப்போ ஆத்ம தியானம் தான் பண்ணணும்னு மறுபடியும் பிடிச்சி இழுத்துட்டு வரோம்ல, அதுக்கு பேர் தான் தியானம். எத்தனை வாட்டி அது வெளியில் போகிறதோ அத்தனை வாட்டியும் அதை பிடிச்சி இழுத்துட்டு வரத்துக்கு பேர் தியானம். அப்படியே போயிட்டே இருக்காது. ஒரு சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சொல்கிறத அது கேட்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஆத்ம விஷயத்துலேயே கொஞ்ச நேரம் அது நிலச்சி இருந்ததுன்னா அதுக்கு பேர் சமாதி அப்படின்னு பார்த்தோம். ஸோ என்ன மாதிரியான தாட்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் சாப்டரில் ஸ்லோகா நம்பர் 12 டு ஸ்லோகா நம்பர் 25 நாம் என்னெல்லாம் விஷயங்கள் பார்த்தோமோ அது ரிலேட்டடாக நாம் வந்து தாட்ஸை என்டர்டெயின் பண்ணணும். ஆத்மா நித்யா, ஆத்மா சத்யா, சர்வகதா, நிர்விகாரா, அப்ரமேயா, அகர்த்தா, அபோக்தா, இதெல்லாம் பார்த்தோம்ல. அப்போது தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி டீச்சிங்கை ரிவைஸ் பண்ணிவிட்டு போய் தியானம் பண்ணுறதுக்கு உட்காந்துக்கணும். நம்ம வந்து இந்த சண்டே கிளாஸ் கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் தியானம் பண்ணணுன்னு எப்போ ஞாபகத்துக்கு வரும்? அடுத்த சண்டே கிளாஸ்க்கு முன்னாடி இந்த புக்கை தேடும் பொழுது டப்புன்னு ஞாபகம் வரும். அப்போ சரிவா உட்காந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அப்படியெல்லாம் உட்காந்து இந்த தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ரெகுலராக கிளாஸை நம்ம கேட்டுகிட்டே இருந்தால் தான் நம்மளால் வந்து ஆத்ம தியானத்தை ப்ராக்டிஸே பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்ச நேரம் நம்மளோட மைண்டை வந்து டுவெல் பண்ண வைக்கணும். ஆத்மாவோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி நாம் வந்து யோசிக்கணும். அப்போ இந்த உடம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு டெம்ப்ரரி இன்ஸ்ட்ருமெண்ட். இது போச்சுன்னா வேறு ஒரு உடம்பு வந்து கிடைக்கும். மைண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டெம்ப்ரரி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே கண்டிப்பாக அது நானாக இருக்க முடியாது. ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்னால் நான் யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நான் அதை யூஸ் பண்ணுறேன்னா அது டெஃபினட்டாக நானாக இருக்க முடியாது. இப்படியெல்லாம் நாம் வந்து நம்மளோட தாட்ஸை வந்து ஜெனரேட் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் ஆத்ம தியானம். ஸோ ஆத்ம தியானம் அப்படின்னு சொன்னால் தாட்லெஸ்னஸ் கிடையாது. ஆத்ம தியானம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? டீச்சிங்கை ரிவைஸ் பண்ணுறதுக்கு பேர் ஆத்ம தியானம். நம்மளே உட்காந்துட்டு அது அந்த டீச்சிங்கை ஒரு வாட்டி நம்மளோட மனசில் ஓட்டி பார்க்கறதுக்கு பேர் ஆத்ம தியானம். எதெல்லாம் நம்ம வந்து குரு மூலமாக கேட்டோமோ அந்த சென்டென்சஸை எல்லாம் மறுபடியும் நாம் ரீவிசிட் பண்ணுறதை தான் ஆத்ம தியானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஃபோக்கஸ் பண்ணணும், மைண்டை வந்து மற்ற வெளி விஷயங்களையும் வித்ட்ரா பண்ணி ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணி அதுலேயே கொஞ்ச நேரம் நாம் வந்து அப்படியே நிலச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் சமாதி. ஆனால் நடுவில் மைண்ட் வந்து நம்மளோட ஸ்பௌஸு, அதுக்கப்புறம் சில்ட்ரன், ஆஃபீஸ், வீடு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரும். ஆனால் அது நம்ம திருப்பி எடுத்துன்னு வரோம்ல, அதை தான் தியானம் அப்படின்னே வந்து சாஸ்திரம் வந்து சொல்கிறது. அதனால் தியானம் அப்படின்னா ஏதோ பெரிய ரிஷி முனிவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியமெல்லாம் இல்லை. நம்மளும் சின்ன லெவலில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் கூட
அந்த தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம் எய்தது ஆத்மன் ஏவ வசம் நயே. நீ பிடிச்சி திருப்பியும் அதை கொண்டு வா. அந்த டக் ஆஃப் வார் வந்து கண்டினியூவஸாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து தியானம். இந்த டக் ஆஃப் வார்லேருந்து திருப்பி திருப்பி நாம் வந்து இழுத்துண்டு வரோம்ல, அதுக்கு பேர் தான் தியானம். அப்போ தாரணானா ஃபோக்கஸிங், தியானம்னா ஸ்ட்ரகிளிங், சமாதி அப்படின்னா அந்த தாட்லேயே நாம் கண்டினியூ பண்ணுறது. ஸோ சமாதியை வந்து மைண்டு அந்த தாட்லேயே எஃபர்ட்லெஸ்ஸாக எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் மைண்ட் அதிலே லயிச்சிருக்கிறது தான் கிருஷ்ணர் வந்து சமாதி அப்படின்னு சொன்னார். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அப்சார்ப்டாக இருக்கணும், அந்த தாட்லேயே வந்து மூழ்கி போய் இருக்கணும். ஸோ தாரணா, தியானா, சமாதி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பகவான் வந்து கொடுத்தார். எப்படி வந்து ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்கில் இருக்கிற ஜோதி வந்து ஆடாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த விளக்கை எப்படி நாம் கவர் பண்ணி வைப்போமோ, ஒரு கிளாஸ் கேஸ்லாம் போட்டு கவர் பண்ணி வைக்கிறோமோ, ஒரு ப்ரொடெக்டட் என்க்ளோஷருக்குள்ளே வைக்கிறோமோ, அது மாதிரி மனசை வெளி விஷயங்கள்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுண்டு இந்த தியானத்தை பண்ணணும். அப்போது அந்த மனசு வந்து இங்கேயும் அங்கேயும் அலைப்பாயாமல் நம்ம என்ன பண்ண சொல்கிறோமோ அதை பண்ணும். அப்போ அந்த அப்சார்ப்டாக இருக்கிறத தான் நாம் சமாதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சமாதிக்கு அகெயின் கிருஷ்ணர் வந்து 7 விதமான டெஃபினிஷன்ஸையும் நமக்கு கொடுத்தார். டீட்டெயிலாம் இல்லை, நம்ம சும்மா என்னெல்லாம் டெஃபினிஷன்றதை மட்டும் பார்க்கலாம். சித்த உபரமணம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது மைண்டு வந்து அதிலேயே அபைடு ஆகி இருக்கிறத சித்த உபரமணம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆத்ம தரிசனம். ஸோ ஆத்மாவை பற்றின தாட்ஸை நான் வந்து அந்த நேரத்தில் என்டர்டெயின் பண்ணுறதுனால அதை வந்து ஆத்ம தரிசனம் அப்படின்னு டிஃபைன் பண்ணார் சமாதியை. 3வது என்னது? ஆத்ம நிஷ்டா அப்படின்னு பார்த்தோம். அதே ஆர்டரில் இல்லை, ஆர்டர் வந்து இங்கே மாற்றப்பட்டிருக்கு. ஆத்ம நிஷ்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவை நான் வந்து ஒரு பொருளாக பார்க்காம அந்த ஆத்மாதான் நான் அப்படின்னு நான் வந்து தியானம் பண்ணினேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஆத்ம நிஷ்டா. 4வது ஆத்மா லாபகா. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு நாம் பார்த்தோம். நான் வந்து ஆத்மா எனக்கு கிடச்சிடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் ஆத்மான்னு நான் வந்து புரிஞ்சுட்டேன். ஸோ அப்படி நாம் வந்து அந்த தியானம் பண்ணும் பொழுது அந்த சமாதி ஸ்டேட்டை ஆத்ம லாபகா அப்படின்னும் வந்து டிஃபைன் பண்ணினார். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு அது தெரியாமல் இருந்தது, இக்னோரன்ஸ்னால எனக்கு அது நான் தான் ஆத்மான்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ ஞானம் வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஆத்மா நான் தான் தெரியறது. ஸோ ஆத்ம லாபகா அப்படின்னு பார்த்தோம். 5வது என்னது? ஆத்மா ஆனந்த பிராப்திஹி. ஸோ இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் ஜாய் அந்த ஆத்ம ஞானம் அடையிறது தான் இல்லையா? ஸோ அதை வந்து பார்த்தோம். ஏன்னா அதுதான் என்னுடைய ரியல் நேச்சர், ஆத்மானந்த பிராப்திஹி. அதுக்கப்புறம் 6வது என்னது? அனாத்ம துக்க நிவர்த்திஹி. ஸோ ஆத்ம ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் அனாத்மானால் ஏற்படுற எல்லா விதமான துக்கங்களும் வந்து போயிட போகிறது. ஏன்னா ஆத்ம ஞானம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்? நான் இந்த பாடி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இந்த பாடின்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால இந்த பாடிக்கு வர கஷ்டம் எல்லாம் என்னுடைய கஷ்டம்னு நான் வந்து தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆத்ம ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் அனாத்ம துக்க நிவர்த்திஹி. ஸோ இந்த சமாதி ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது இது மாதிரி ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸையே நான் வந்து என்டர்டெயின் பண்ணி நான் தான் அந்த ஆத்மா அப்படின்லாம் தாட்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணுவேன் இல்லையா? அதை இங்கே கிருஷ்ணர் வந்து அனாத்ம துக்க நிவர்த்திஹி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறார். ஃப்ரீடம் ஃப்ரம் பெயின் காஸ்ட் பை பாடி ஐடென்டிஃபிகேஷன். 7வது என்னது? துக்க சம்யோக வியோகா. ஸோ இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த உடம்புடைய ப்ராப்ளம் எல்லாம் வந்து என்னுடைய ப்ராப்ளம் அப்படின்னு நான் ராங்காக அதையெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தேனே. இந்த ஆத்ம தியானம் பண்ணுறது மூலமாக நான் என்ன பண்ணுறேன்?
உடம்புடைய ப்ராப்ளமை உடம்புக்கிட்டேயே திருப்பி கொடுத்துடுறேன். ஏன்னா அது உன்னோடது என்னோடது கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் 7 டெஃபினிஷன்ஸ் ஆஃப் சமாதி. இதை வந்து சமாதி அபியாசகா அப்படின்னு சொல்லலாம், ஆர் நிதித்தியாசனம், வேதாந்திக் மெடிடேஷன். ஸோ இதுதான் வந்து 3வது டாபிக். 4வது டாபிக் வந்து தியான பலம். தியானம் பண்ணுறது மூலமாக எனக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட் என்ன? ஃபஸ்ட்டு வந்து சர்வத்திர ஆத்ம தரிசனம். எல்லா இடத்துலையும் என்னால் என்ன பார்க்க முடியும்? ஆத்மாவையே என்னால் பார்க்க முடியும். ஏன்னா ஆத்மா தான் எல்லாருடைய எசென்ஷியல் நேச்சர். எல்லா ஜீவாவுடைய எசென்ஷியல் நேச்சரும் என்னது? ஆத்மா மட்டுமே. இப்போ வந்து இப்படிலாம் நம்ம பார்க்கணுன்னா இந்த கிளாஸில் மட்டும் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டோன்னா வேலைக்கே ஆகாது. சண்டே மட்டும் எனக்கு ஆத்மா அப்படிங்கிற வார்த்தை ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா மோட்சம் அடையிறதுக்கு பல ஜென்மங்கள் தேவைப்படும். அதனால் எவ்ரிடே நாம் வந்து இந்த சப்ஜெக்டோட நம்மளோட கனெக்ஷன் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சர்வத்திர ஆத்ம தரிசனம். ஸோ நம்மளோட லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தால் கூட சர்வத்திர ஆத்ம தரிசனம் வந்து இருக்கும். இதெல்லாம் ஆத்ம ஞானம் அடைஞ்சு நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன 2வது பெனிஃபிட்? சர்வத்திர ஈஸ்வர தரிசனம். ஸோ ஈஸ்வரா எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஈஸ்வரா தான் அப்படிங்கிற அவேர்னஸும் நம்மளுக்கு ஆல் த டைம் இருந்துட்டே இருக்கும். 3வது என்னது? சர்வத்திர சமதர்ஷனம். இப்போ நமக்கு வந்து மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நம்ம ஒத்தொத்தருக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாருடைய சரீரத்தையும் எது இப்போ பர்வேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஏக ஆத்ம சைத்தன்யம். ஏன்னா நம்மளோட மைண்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இன்டெலெக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சென்ஸ் ஆர்கன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாம் வேறு வேறையாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் பர்வேட் பண்ணுற ஆத்ம சைத்தன்யம் ஏகம். ஸோ சர்வத்திர சம தரிசனம். அந்த இன்விசிபிள் ஆத்மா எல்லாருக்கிட்டேயும் இருக்கே, அது வந்து சேம். எப்படி வந்து ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், ஆனால் அந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி டிஃப்ரெண்ட் கேட்ஜெட்ஸ் மூலமாக தன்னை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறதோ, ஒரு குட்டி நைட் லேம்ப் இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி ஒரு லேம்ப் இருக்கும் அப்படின்னா இந்த லேம்ப்பு பிரைட்டாக இருக்கும், நைட் லேம்ப்பு டல்லாக இருக்கும். ஆனால் எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்கும்? சமமாக தான் இருக்கும். ஸோ சர்வத்திர சம தரிசனம். இதைத்தான் கிருஷ்ணர் என்ன சொன்னார் அப்படின்னா, வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினஹா. எந்த சாப்டரில் சொன்னார்? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சுஹ்ருன் மித்ரான் யுதாசீனம் மத்தியஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. இதுவும் ஏதோ ஒரு சாப்டரில் சொன்னார். முன்னாடி திருப்புங்கோ, இதே சாப்டர்லேயே தான் சொன்னார். ஸோ இது வந்து 3வது பெனிஃபிட். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, நம்மளோட மைண்டு இந்த மாதிரி தியானம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா சென்சிட்டிவாக ஆகிடும். அடுத்தவாளுடைய கஷ்டத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய மனசுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்துடும். இப்போல்லாம் எப்படி இருக்குது, அவள் நம்மக்கிட்ட வந்து அழுது புலம்பி இப்படி எல்லாம் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளோட மனசு வந்து ஓ கஷ்டப்படுறாளா அப்படின்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறது. பட் இந்த மாதிரி நாம் நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ண அவள் வந்து கஷ்டம்னு அவள் வாயை திறந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்மளால் பண்ண முடியும். கேட்டுட்டு கொடுத்தோன்னா அவளை இன்னும் கஷ்டப்படுத்துகிறோம்ல. அவள் கேட்காமலேயே நம்ம அதுக்கு முன்னாடியே ஹெல்ப் பண்ணிட்டோன்னா அதை விட அவளை கௌரவப்படுத்துகிற விஷயம் வந்து வேறு என்ன இருக்க முடியும்? ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசு வந்து சென்சிட்டிவாக ஆகிடும்.
இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் எப்படி வலிக்குமோ, அடுத்த வாளோட கஷ்டத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனசு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த செல்ஃபிஷாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். செல்ஃபிஷாக ஒரு விஷயம் கூட நம்மளால் வந்து யோசிக்க முடியாது. அப்போ கம்பேஷன், கருணை, தயை அப்படிங்கிறதெல்லாம் நேச்சுரலாக நம்மளோட விஷயமா ஆகிடும். யாரை பார்த்தாலும் அவளுக்கு நம்மளால் என்ன கொடுக்க முடியும், அவளுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நமக்கு ஜென்ரலாக நேச்சுரலாகவே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட், என்ன சொல்லலாம், நம்மளோட மைண்டுக்கு ஏற்படக்கூடிய வெரி இம்பார்ட்டண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். எது மூலமாக கிடைக்கிறது இது? நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி நம்மளோட மைண்ட் இப்படி சென்சிட்டிவாக ஆகிறது. ஸோ இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் வேதாந்திக் மெடிடேஷன். ஸோ 5வது ஃபைனல் டாபிக் ஆஃப் தியானம் என்னது? தியான பிரதிபந்த பரிகாரோ. ஸோ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான், நீ சொல்கிற மாதிரி நானும் வந்து ட்ரையெல்லாம் பண்ணியிருக்கேன், முன்னாடி இந்த மாதிரி தியானம்லாம் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கேன். தியானம் பண்ணுறதை தவிர்த்து எல்லாமே அந்த மைண்டு பண்ணுறது. என் மைண்டு எப்போ பாரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்குது, எப்போ பாரு வெளியில் சுற்றிகிட்டே இருக்குது. எப்படி நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் பொழுது எப்படி நான் வந்து தியானம் ப்ராக்டிஸ் பண்ணுறது? இப்போ கூட நம்ம வந்து தியானம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, அடுத்த வாரம் கோலுலாம் வந்துடும். எப்படி தியானம் ப்ராக்டிஸ் பண்ணுறது? சரி, கோலுலாம் முடியட்டும், அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு பட்டாசாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி நம்ம வந்து தியானம் ப்ராக்டிஸ் பண்ணுறது? அப்போ வெளி விஷயங்கள்லையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு நாளைக்கும் நமக்குள்ள மாறுதல் ஏற்படாது. நான் பண்ணணும், என் சைட்லேருந்து நான் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்தால் தான். அதனால தான் செல்ஃப் எஃபர்ட்டு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸு அதெல்லாம் முதல்ல ஜெனரல் ப்ரிப்பரேஷனில் பகவான் வந்து நமக்கு சொல்கிறார். ஸோ அதுக்கு கிருஷ்ணர் என்ன ரெமெடி கொடுக்குறார்? அபியாச வைராகியம் அப்படின்னு பார்த்தோம். இந்த டாபிக் வந்து ஸ்லோகா நம்பர் 33 to 36. ஸோ 2 இம்பார்ட்டண்ட் ரெமெடிஸ். ஸோ வைராகியம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம்னா, நம்மளோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை நாம் வந்து ட்ராஸ்டிக்காக இப்போ குறைச்சாகணும். எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வச்சுட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய மனசு ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இப்படித்தான் இது இருந்தாகணும், இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நம்மளோட மைண்டு எப்போ பாரு அழுதுண்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா யாருமே நாம் சொல்கிறத கேட்க மாட்டா. இப்படி இருந்தால் தான், இப்போது ஒரு விஷயம் இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிறவா வந்து அவள் என்ன சொல்லுவாள்? எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா? அதனால மைண்டு எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் எப்படி இருக்கோ அதை வந்து நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் குறையணும்னா அகெயின் ஸ்டெப் நம்பர் 1, அந்த ப்ரோக்ராமில் எழுதுவால லூப்பு மாதிரி மேலே போனோம். எங்கே போனோம்? கர்மயோகாவுக்கு நாம் போனோம். அதுக்கப்புறம் அபியாசம். ஸோ கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணால் அகெயின் நம்ம இது வந்து 3rd சாப்டர்லேயே பகவான் வந்து சொன்னார். இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர்ன வசமாகச்சே தௌஹ்யஸ்ய பரிபந்தினோ. ராகத்வேஷத்துக்கு அடிமை ஆயிடாதே, ராகத்வேஷத்தை நீ ஹேண்டில் பண்ணணும். சாய்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து உனக்கு பிடிச்சது எது வேணுமோ எடுத்துக்கோமா, உனக்கு பிடிச்சது எதுவோ சொல்லுமா அப்படின்னு யாராவது கேட்டால் அப்போ சொல்லலாம். சாய்ஸ்லெஸ் சுச்சுவேஷனில் தான் நம்ம எனக்கு இதான் வேணும், இப்படி இருந்தால் தான் நான் வந்து ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறதுனால தான் எப்போவுமே மனசு வந்து பிரச்சனையோடவே இருக்குது. ஸோ ராகத்வேஷத்துக்கு நாம் அடிமை ஆகக்கூடாது. அது போகணும்னா கர்மயோகம் தான் ஒரே வழி. 2வது அபியாசா. அபியாசம் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து சாஸ்திர அபியாசம். என்ன? சாஸ்திரத்தை மறுபடியும் மறுபடியும் படிக்கிறது. சாஸ்திரத்தை படிக்கிறதுனா என்ன அர்த்தம்? கிளாஸை மறுபடியும் மறுபடியும் கேட்கணும். 2வது தியான அபியாசம். எவ்வளோ வாட்டி நான் வந்து ட்ரை பண்ணாலும் என்னால் மெடிடேஷனில் உட்கார முடியலன்னா
அவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணோம். எவ்வளோ என்னைக்கு வருதோ அன்னி வரைக்கும் ட்ரை பண்ணணும். முயற்சி திருவினை ஆக்கும் இல்லை, திருவினை ஆகும் வரை முயற்சி பண்ணணும். அதுக்கு பேர் தான் முயற்சி. நீ பண்ணிகிட்டே இருந்தா ஒரு நாள் வரது இல்லை, வர வரைக்கும் நான் வந்து அதை ட்ரை பண்ணணும். ஸோ சாஸ்திர அபியாசம், தியான அபியாசம். எவ்வளோ வாட்டி ஃபெயிலியர் ஆகட்டுமே, நான் போய் உட்கார்றேன், அப்போ கரெக்டாக அப்போ தான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வரான்னா பரவாயில்ல, அடுத்த நாள் உட்கார். அடுத்த நாள் வேறு புதுசு ஃபேமிலி மெம்பர்ஸ் வரானா 3ஆவது நாள் உட்கார். எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிடுவா. ஒரு நாளைக்கு மைண்டுக்கே போர் அடிச்சிடும். எப்போ பாரு இவாளை பற்றி நம்ம யோசிக்கிறோம். சரி, இன்றைக்காவது நம்ம வந்து ஆத்மாவை பற்றி தியானம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நாள் அந்த விஷயம் நமக்கு கைகூடும். ஸோ தியான அபியாசா, சாஸ்திர அபியாசா. அப்போ எனக்கு மட்டும் வரலையே, அவளுக்கெலாம் வந்துடுதா, அந்த மாதிரி கம்பேரிசனும் இங்கே வேலைக்கு ஆகாது. ஒருத்தரோட மைண்டு ஒரு மாதிரி. அதனால் அடுத்த வாழோடவும் இந்த விஷயத்தில் கம்பேர் பண்ணிக்க கூடாது. அபியாசேனது கௌந்தேய வைராகியேனச்ச கிருஹ்யத்தே அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்டக்கிள் அண்ட் ரெமெடி வந்து சொல்லப்பட்டது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இதோட வந்து 6வது அத்தியாயம் வந்து ஓவர். ஆனால் மறுபடியும் அர்ஜுனன் என்ன பண்ணுறான், ஒரு கேள்வியை கேட்குறான். அதனால பகவான் வந்து அந்த புது டாப்பிக்கை இப்போ ஆரம்பிக்க வேண்டியதாக ஆகிடுது. ஸோ இது வந்து ஸ்லோகா நம்பர் 37 to 45. என்னது, என்ன கேள்வி கேட்குறான் அர்ஜுனன்? நீ இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தா இந்த ஜென்மாவில் இது எனக்கு சாத்தியப்படாது போல இருக்கே. நீ கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்கிற, சென்ஸ் ஆர்கன்ஸை வித்ரா பண்ணுன்னு சொல்கிற. எனக்கு சென்ஸ் ஆர்கன்னாலே என்னன்னு தெரியல, அது எப்படி நான் வித்ரா பண்ணுறது, எப்படி என்னோடய மனசை நான் இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது, என்னோடய புத்திக்கு எப்படி கன்விக்ஷன் ஏற்படுறது, இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் எனக்கு நடக்காது போல இருக்கே. அதனால் அடுத்த ஜென்மா எனக்கு என்ன ஆகும்? ஏன்னா நான் வந்து இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு ஒரு எண்ணம் இருந்தாலும், நான் ஏதாவது ட்ரை பண்ணணுங்கிற எண்ணமும் நம்மளுக்கு கூடவே சைடில் இருக்குல்ல. அப்புறம் இந்த விஷயம்லாம் கேட்குறதுக்கு நான் இவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனே, அந்த மேன் ஹவர்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுமா? இல்லைனா அதுக்கு ஏதாவது வந்து பில் பண்ணி அடுத்த ஜன்மாவில் எனக்கு ஏதாவது அதனுடைய பெனிஃபிட் ஏதாவது வந்து கிடைக்குமா அப்படின்னு அர்ஜுனன் வந்து இங்கே கேட்குறான். அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், நீ கவலையே படாத. இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் ஃபெயிலியர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பா. அவளை தான் யோக பிரஷ்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம். நீ அந்த மாதிரி ஒரு யோக பிரஷ்டனாக ஆகிட்ட அப்படின்னு சொன்னால் அடுத்த ஜென்மாவில் நீ எந்த இடத்துல விட்டையோ அந்த இடத்துல கண்டினியூ பண்ணுவ அப்படின்னு சொன்னார். அப்போ நீ போட்ட எஃபர்ட் எதுவுமே வந்து வேஸ்ட்டாக போகாது. அது நெக்ஸ்ட் ஜென்மாவில் டெஃபினட்டாக உனக்கு ஹெல்ப் பண்ணும். யார் வந்து சின்சியராக சீரியஸாக இந்த விஷயத்தை வந்து கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாளோ, நன்னா நோட் பண்ணிக்கோங்க, சின்சியராக சீரியஸாக. அடுத்த ஜென்மாவில் வந்து எங்கிட்ட கேட்கக்கூடாது நீங்கள் சொன்னேலே அப்படின்னு. யார் சின்சியராக சீரியஸாக வந்து மோட்சம் அடையணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாளோ அவளுக்கு அடுத்த ஜென்மா கண்டிப்பாக ஃபேவரபிள் ஜென்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு பகவான் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணுறார். ஏன்னா பகவான் தானே நம்மளுக்கு அடுத்த ஜென்மா என்னங்கிறத டிசைட் பண்ணுறாரு இல்லையா, கர்ம பல தாத்தா. அதனால் உன்னை கண்டிப்பாக நான் வந்து உன் மேலே ஒரு கண் எனக்கு இருக்கும், உனக்கு கரெக்டாக என்ன கண்டியூசிவ் என்விரான்மெண்ட்டில் நீ பிறக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அடுத்த ஜென்மாவில் கண்டிப்பாக நீ இதை கண்டினியூ பண்ணி உனக்கு வந்து மோட்சம் வந்து டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே படிக்கிறோம், சீரியஸாக படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்மாலேயே மோட்சம் அடையிறதுக்கான எல்லா விதமான சான்சஸும் இருக்குது. அப்படி தப்பி தவறி மிஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு ஜென்மாவில் டெஃபினட்டாக கேரண்டீடாக நமக்கு வந்து மோட்சம் உண்டு. அப்போது நான் இப்போ இந்த பம்மலில் கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறேனே, அதெல்லாம் எனக்கு அடுத்த ஜென்மாவில் வந்து இந்த சங்கரா ஸ்கூல் நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருந்தது, நான் அங்கே உட்காந்து கேட்டது, அதெல்லாம் ஞாபகம் இருக்குமானா அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் நெக்ஸ்ட்டு ஜென்மாவில் நீங்கள் கண்டினியூ பண்ணும் பொழுது இதெல்லாம் ஈஸியாக நமக்கு புரியும். ஏன்னா ஆல்ரெடி நாம் இதுக்கு தேவையான எஃபர்ட்டை எல்லாம் போட்டதுனால கேட்கும் பொழுதே நமக்கு நிறையா விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தோம், அவன் வந்து ஒரு பணக்கார வீட்டில்
பிறப்பான். அப்புறம் ஒரு கல்ச்சர்டு ஃபேமிலியில் அவன் பிறப்பான். முதல்ல கல்ச்சர்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் இந்த விஷயம் படிக்கணுன்னா நோ டைம். ஆல்ரெடி அதெல்லாம் அவன் பண்ணியிருக்கிறதுனால அவன் பிறக்கிறதே வந்து ஒரு கல்ச்சர்டு ஃபேமிலியில் பிறப்பான். அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார், துர்லபமாக இருக்கக்கூடிய விஷயம், ஞானி பேரண்ட்ஸுக்கே அந்த குழந்தை வந்து பிறக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அப்போ அந்த அப்பாவோ கூட டீச்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப துர்லபம்னு சொல்லிட்டார், ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ என்வாயர்மெண்ட் வந்து ஃபேவரபுளாக இருக்கும், ஐடியல் பேரண்டேஜ் கிடைக்கும். அப்படின்னா குருலாம் உனக்கு நெக்ஸ்ட் ஜென்மாவில் ரொம்ப ஈஸியாக கிடைப்பா, நீ வந்து இதை கண்டினியூ பண்ணுவ. அப்போ நெக்ஸ்ட் ஜென்மாவில் கேரண்டீட் மோக்ஷம். ஸோ 37லேருந்து 45 வரைக்கும் கிருஷ்ணர் வந்து கன்சோல்லாம் பண்ணி என்கரேஜ் பண்ணுறார், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக உனக்கு வந்து இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாளைக்கு உனக்கு மோட்சம் கிடச்சிடும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஃபைனலாக பகவான் வந்து எதை பற்றி சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, இது வரைக்கும் தான் ஆத்ம தியானம் பற்றின டாபிக். லாஸ்ட்டாக சொல்லும் பொழுது ஈஸ்வர தியானம் அப்படிங்கிற டாப்பிக்கோடு முடிக்கிறார். யோகி நாமப்பி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமேயுக்த தமோ மதா. அப்போது கடைசி ஸ்லோகத்தில் திடீர்னு வந்து கிருஷ்ணர் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் அப்படின்னா, ஈஸ்வர தியானத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இது வரைக்கும் எதை பற்றி பேசினார், ஆத்ம தியானத்தை பற்றி பேசினார். இப்போ சடனாக வந்து ஈஸ்வர தியானத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அர்ஜுனனுக்கு நெக்ஸ்ட் என்ன டவுட் வரும், ஈஸ்வர தியானம் பண்ணணுமா ஆத்ம தியானம் பண்ணணுமா? ஈஸ்வரானா யார்? ஈஸ்வர தியானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆத்ம தியானம் பண்ணணுன்னா நம்ம 2, 3, 4, 5 சாப்டர்ஸில் ஆத்மாவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் படிச்சிருக்கோம். ஈஸ்வர தியானம் பண்ணணுன்னா ஈஸ்வரா பற்றி தெரிஞ்சாதானே நான் தியானம் பண்ண முடியும். அதனால் இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னவா இருக்கும், ஈஸ்வராவுடைய ஸ்வரூபம் என்ன, அந்த விஷயம்தான் வந்து பகவான் நம்மளுக்கு 7வது அத்தியாயத்தில் சொல்லி கொடுக்க போகிறார். அதை வந்து நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதோட வந்து 6th சாப்டர் கன்க்ளூட் ஆறுது. ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே श्रीकृष्णार्जुनसंवादे आत्मसंयमयोगो नाम षष्ठोऽध्यायः. श्रीकृष्णार्पणमस्तु. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ.